வெல்கம் டு வாணியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சுட சுட சாதம், ரசம், சாம்பார், தயிர் இப்படி எல்லாத்துக்கும் பக்காவான ஒரு புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு புடலங்காவை மேலேயும் கீழேயும் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அப்புறம் மேலே ஒயிட்டாக இருக்கிறத லைட்டாக சீவி எடுத்துருங்க. அப்புறம் புடலங்காவை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதையும் குவார்ட்டராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒயிட்டாக இருக்கிற விதைய கையில் வச்சு எடுத்தால் வந்துடும். இல்லைன்னா லைட்டாக ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு புடலங்காவை துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. மொத்த புடலங்காவையும் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே நம்ம புடலங்காய் கூட்டு செய்வோம். ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது கூட பெரிய பல்லாக இருந்தால் 2 பல் பூண்டு, சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 3 பல் பூண்டு போட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது வேகிற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் 5 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதும் அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சு உளுந்தம்பருப்பு லைட்டாக செவந்ததும் அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் அது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணினதையும் வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காவை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் ஃபுல்லாக உப்பும் மஞ்சளும் படுற மாதிரி கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இப்படியே கிளறி விடுங்க. அப்புறம் அது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பருப்பு வடித்த தண்ணி இருந்துச்சு அதை ஆட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா நீங்கள் நார்மல் தண்ணியும் யூஸ் பண்ணலாம். 1/2 கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு ஊற்றிக்கிங்க. புடலங்காய் வேகிறதுக்கு நிறையா தண்ணி தேவைப்படாது. 1/2 கப் இருந்தால் போதும். 1/2 கப் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா புடலங்காய் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம புடலங்காய்க்கு மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். கடலப்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு லைட்டாக பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த புடலங்காய் பொரியலை சாம்பார், ரசம், தயிர் இப்படி சாப்பிடும்போது சைடிஷாக சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சுட சுட சாதத்துக்கு இதை போட்டு பிசைஞ்சு மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்றீங்கன்னா லைட்டாக உப்பு அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லைட்டாக உப்பு சூடாக இருக்கும்போது வெறும் சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நாளைக்கு வெறும் சாப்பாட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம், அதனால் லைட்டாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். எப்படி சாப்பிட்டாலும் இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான சூப்பரான புடலங்காய் கூட்டை ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.